LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சகத்துள்ளாப்பா. இன்னைக்கு நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போறோம்னா, பிளெண்டரில் ஜாமெட்ரி நோட் வச்சு ஒரு ரோப் ஜெனரேட்டர் தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ரோப் மாடலிங் பண்ண வேணால், கர்வ் வரைஞ்சாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ரோப் வந்து மாடலிங் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அந்த ரோப் ஜெனரேட்டர் வந்து எப்படி பண்ணால் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். சில விஷயங்கள் இதில் வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ டுட்டோரியலுக்கு போகலாம். ஆக்சுவலாக வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ ஒரு வழியாக நான் பெங்களூர் வந்துட்டேன். ஏன்னா ஊரில் இருந்ததுனால என் குழந்தை பிறந்தனால ஊருக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே இருக்கும்போது என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இப்போ இங்கே வந்ததுனால இந்த எல்லா செட்டப்பும் வந்துடுச்சு. ஸோ அதனால் இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லெட்ஸ் கோ டு தி டுட்டோரியல். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த இருக்கிற கியூப் இருக்குல்ல, நான் டெலீட் பண்ணிடுறேன். ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஒரு கர்வு பேசியர், இந்த பேசியர் வச்சுருவோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ரோப் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம் இதை வச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் இதில் ஒரு புது டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஜாமெட்ரி நோட் போவோம். நியூ ஜாமெட்ரி நோட் கொடுப்போம். இதுக்கு வந்து ரோப் ஜெனரேட்டர் அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்புட் இருக்கட்டும், குரூப் இன்புட்டை டெலீட் பண்ணிடாதீங்க. அதுக்கு பதிலாட்டு சர்க்கிள், கர்வ் சர்க்கிள் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கர்வ் சர்க்கிள் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதில் டிரான்ஸ்ஃபார்ம் ஜாமெட்ரி இது எடுங்க. ஸோ ஒரு ஜாயின் ஜாமெட்ரி ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் இதை பெருசாக்கி வச்சுக்கிறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியர் வியூ இருக்குங்களா, அதனால். ஸோ இப்போ இந்த கர்வ் சர்க்கிளை நம்ம என்ன பண்ணோம்னா இதில் கொடுத்துருவோம். இப்படி இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஜாமெட்ரியில் கொடுத்துருவோம். இது இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஜாமெட்ரியும் ஒரு ஜாயின் ஜாமெட்ரியில் கொடுத்து இதை நம்ம இப்போ அவுட்புட்டில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே டாப் வியூவிலேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். இது வந்து ஒரு ரெசல்யூஷன் வந்து ஒரு 16ன்னு வச்சுப்போம். ரேடியஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பின்னாடி. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஜாமெட்ரி வச்சு என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் இதை நீ மூவ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு சர்க்கிள் மட்டும் மூவ் ஆகும். என்னன்னா இந்த ஒரே சர்க்கிளை ரெண்டாக பிரித்து அதை ரெண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஜாமெட்ரி கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இது ஒரு சர்க்கிளை ரெண்டாக பிரித்ததுனால இப்போ ஆக்சுவலாக வந்து ரெண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஜாமெட்ரி கொடுத்ததுனால நான் ரெண்டையுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி இதையும் வந்து நம்ம மூவ்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து இதில் எனக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நான் வச்சுக்கிறேன். நீங்கள் கயிறு அப்படின்னு ரோப்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், நிறைய கயிறு வந்து முறுக்கி வச்சுருக்கோம் கரெக்டாக. ஸோ அதே தான் வந்து இதில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சம் 0ல் வச்சுட்டு ஒயில் அப்படி மேலே அப்படி மூவ் பண்ணி வச்சுப்போம். ஒயில் வந்து 1.5 வைப்போம். இந்த சர்க்கிள் இருக்குல்ல, ரெண்டாவது சர்க்கிள், இதை வந்து -1.5 எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ இதில் ஒயில் மூவ் பண்ணி இந்த எக்ஸில் மூவ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இப்படியே வச்சுப்போம். அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஜாமெட்ரி எடுத்து இதை நம்ம இதில் அதே மாதிரி இதில் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதை தூக்கி அதே ஜாயின்ட் ஜாமெட்ரியில் போட்டுருவோம். இது வந்து 3வது சர்க்கிள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வைப்போம், +1.5ல் வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஜாமெட்ரி எடுப்போம். இதை வந்து நம்ம இதே கர்வ் சர்க்கிள்லேருந்து எடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஜாமெட்ரியில் கொடுத்து இதை தூக்கி ஜாயின்ட் ஜாமெட்ரியில் போட்டுருவோம். ஸோ இது வந்து 4வது சர்க்கிள். ஸோ இதை என்ன பண்ணலான்னா இங்கே வைப்போம், -1.5. அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஜாமெட்ரி ஷிஃப்ட் D கொடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ 6 சர்க்கிள் நான் வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டாவது இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் அப்படி மேலே ஏற்றி வச்சுக்கலாம். 0.75 வைப்போம். இது 0.75. ஓகே, அடுத்தது இதுலேருந்து எடுத்து இதிலே திருப்பி கொடுப்போம். அது தூக்கி கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இது வந்து -0.75 இல்லை, -1.5 -0.75 வச்சுருவோம். அப்புறம் ஒரு ஜாமெட்ரி டிரான்ஸ்ஃபார்ம் ஜாமெட்ரி எடுப்போம். ஸோ இதை வந்து இதில் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதையும் ஜாயின் ஜாமெட்ரியில் போட்டு வைப்போம். ஸோ இது வந்து 6th சர்க்கிள். ஸோ இந்த 6th சர்க்கிள் வந்து எங்கே வரும்னா நமக்கு -0.75, இதில் வந்து 1.5. ஓகே, ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த எல்லா வட்டத்தையும் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா கரெக்டாக டிரான்ஸ்ஃபார்ம் ஜாமெட்ரி மூலமாக வந்து அலைன் பண்ணிடுவேன். ஸோ 6 சர்க்கிள், ஒரு சர்க்கிள் 6ஆக பிரித்து 6ஐயும் தனித்தனி இடத்துல வட்டமாக வச்சுருக்கேன். ஸோ நான் இதில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 6 சர்க்கிள். ஆக்சுவலாக இதை 2 சர்க்கிள் வச்சு கூட பண்ணலாம், பட் 6 சர்க்கிள் வச்சு பண்ணால் கயிறு வந்து இன்னும் நல்லா ரியலிஸ்டிக்காக வருது. நான் செக் பண்ணி பார்த்தேன், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ 6 டிரான்ஸ்ஃபார்ம் ஜாமெட்ரி போட்டு நம்ம பண்ணியிருக்கோம்.
ஓகே, நான் உங்களுக்கு இதெல்லாம் மினிமைஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்கிளை வந்து ஆறு சர்க்கிளாக பிரித்து அது இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஒவ்வொரு சர்க்கிளையும் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்ம் ஜாமெட்ரியில் கொடுத்து ஒவ்வொரு இடத்துல நான் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் ஜாமெட்ரி கொடுத்து நான் குரூப் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட இது முடிஞ்சுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ என்னன்னா இது ஆக்சுவலாக இது முடிஞ்சுது. ஸோ இது நமக்கு இனிமேல் தேவை கிடையாது. தேவையில்லைன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பின்னாடி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த குரூப் இன்புட்டை தூக்கி குரூப் அவுட்புட்டை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஷிஃப்டியை கொடுத்து கர்வ் டு மெஷ் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இதை தூக்கி இந்த நடுவில் போட்டுரும். ஸோ இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களோட கர்வை வந்து மெஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் இன்புட்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்களா ஒரு பெசியர் கர்வு, இதை வந்து இப்போ வந்து மெஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. இது ப்ரொஃபைல் கர்வ் என்னென்னா, நீங்கள் இங்கே வந்து ஒரு கர்வ் சர்க்கிள் போட்டிங்கன்னா உங்களோட கர்வை வந்து கொஞ்சம் திக்னஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் இது நமக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலாட்டு இந்த ஜாயின் ஜாமெட்ரி பண்ணி வச்சுருக்கீங்களா, 6 சர்க்கிளை ஒரு சர்க்கிளை 6ஆக பிரித்து ஒவ்வொரு இடத்துல மூவ் பண்ணி அதை தூக்கி இந்த ப்ரொஃபைல் கர்வில் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 6 சர்க்கிளையும் வந்து ஒரு ப்ரொஃபைல் கர்வுக்குள்ள போட்டதுனால 6 திக்கான பைப் வந்து அந்த இதில் இருக்க மாதிரி இருக்குது. நான் அதில் ஃபில் கர்வ் கேப் கொடுத்துட்றேன். இந்த பெசியர் கர்வையும் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிடறேன். ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கயிறோட பேசிக் ஷேப் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நான் சொன்னேன் ஆல்ரெடி முதலே சொன்னேன், கயிறுன்னு எப்படின்னா ரொட்டேட் பண்ணிட்டு ஒரு நிறைய கயிறை வந்து சுருட்டி முறுக்கி வச்சிருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த முறுக்கி வைக்கிற இதை தான் பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, செட் கர்வ் டில்ட் அப்படின்னு இருக்கும். இதை தூக்கி எடுத்து இது உள்ளே போட்டுருவோம். ஸோ இப்போ இது போட்டதுனால என்ன ஆகும்னா, நமக்கு இப்போது நான் இந்த இதை டில்ட் பண்ணலாம். பட் இதை நான் ரொட்டேட் பண்ணா வச்சிங்களேன், மொத்த கர்வும் சேர்ந்து ரொட்டேட் ஆகுது கரெக்டாக. நமக்கு அப்படி வரக்கூடாது, முறுக்கின மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணாலும் நான் 0 வச்சிருந்தேன். இதில் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், இதை எடுத்துருவோம். இண்டெக்ஸ் எடுத்து நீங்கள் இதில் போட்டாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டில்ட் ஆகிடும். ஸோ இண்டெக்ஸ்னால் என்னென்னா, ஒரு பாயிண்ட் இது ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் 0வும் கர்வு முடிகிற இடத்த ஒன்றுன்னு ஆக்கும். அது ஒன்று இது 0வாக இருக்கலாம், இது 1ஆக இருக்கலாம், இல்லை இது 0 இது 1 எதாவது வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும்னா, உங்களுக்கு 0வை வந்து 0 டிகிரின்னும் 1 வந்து 360 டிகிரிங்கிற மாதிரி அது மாற்றும். பட் இது கொஞ்சம் ப்ராப்பராக டில்ட் ஆகலை தான், அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னா, நமக்கு இதில் வந்து ரெசாம்பிள் கர்வ் அப்படின்னு ஒரு இது இருக்குது, அதை நம்ம எடுத்துல போடுவோம். ஸோ இது ரெசாம்பிள் கர்வ் என்ன பண்ணுவோம்னா, உங்களோட கர்வை வந்து சாம்பிளிங் அதிகப்படுத்தும். அதாவது ஒரு கர்வை நிறைய கிட்டத்தட்ட சப்டிவைட் பண்ண மாதிரி அது பண்ணும். அதாவது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கர்வ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கர்வ் இப்படி இருக்குன்னா, இதில் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு பாயிண்ட்டு, இங்கிட்டு ஒரு பாயிண்ட்டு, இங்கிட்டு ஒரு பாயிண்ட்டு, இங்கிட்டு ஒரு பாயிண்ட் தான் பை டிஃபால்ட் நமக்கு ஒரு பெசியர் கர்வில் இந்த மாதிரி 4 பாயிண்ட் தான். நம்ம 4 பாயிண்ட்டில் 2 பாயிண்ட் தான் இருக்கும், ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு. ஓகே, ஆனால் நீங்கள் ரெசாம்பிள் கர்வ் போட்டால் என்ன ஆகும்னா, இங்கிட்டு ஒன்று, இங்கிட்டு ஒன்று, இங்கிட்டு ஒன்று, இங்கிட்டு ஒரு பாயிண்ட், இங்கிட்டு ஒரு பாயிண்ட்டுன்னு இந்த சாம்பிளிங் வந்து அதிகப்படுத்தும், கிட்டத்தட்ட சப்டிவைட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரெசாம்பிள் கர்வு. ஸோ இந்த இது போட்டுட்டு என்ன ஆகும்னா, இப்போ நான் அந்த கவுண்ட் அதிகப்படுத்தினா நமக்கு அந்த முறுக்கி இருக்குல்ல, அது வந்து அதிகமாகுது கரெக்டாக. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னென்னா, நீங்கள் கவுண்ட்டு நான் 25ன்னு வச்சா போதும், எனக்கு 25 முறுக்குன மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நான் இந்த இதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணால் வச்சுங்களேன், இந்த கர்வோட லென்த்து இன்க்ரீஸ் பண்ணுனா, கர்வோட லென்த்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். பட் நீங்கள் சின்னதாக இருக்கும்போது 25 முறுக்கு இருந்துச்சுல, நீங்கள் லென்த்து இன்க்ரீஸ் பண்ணோன்னே அதே 25 டில்ட்டுங்கிறது வந்து அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ மறுபடியும் வந்து அந்த கயிறோட ஷேப் மாறுது கரெக்டாக. ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, கவுண்ட்டுக்கு பதிலாக லென்த்துன்னு வச்சுருங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா, உங்களோட நீங்கள் கர்வோட லென்த்தை பொறுத்து, அதாவது கர்வை வந்து நீங்கள் எவ்வளோ அதிகமாக நீங்கள் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணாலும் அதுக்கு ஏற்றாப்புல அந்த முறுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இப்போ இவ்வளோ சைஸுக்கு இருக்கிறது வந்து ஒரு 10 ரொட்டேஷன் இருக்குன்னா, நீங்கள் லென்த் அதிகப்படுத்திங்கன்னா இப்போ 3 மடங்கு ஆகிடுச்சுன்னா 30 ரொட்டேஷன் ஆயிரும். ஸோ அது மாதிரி டைனாமிக்காக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து எனக்கு கவுண்ட் கொடுக்கக்கூடாது, அதுக்கு போல் லென்த்து கொடுக்கணும். பட் லென்த்து கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அது இல்லை. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதில் வந்து ஒரு 9 வைக்கலாமா, இல்லை ஒரு 3 வைப்போம். ஓகே, ஒரு 3 வச்சுருவோம். ஸோ இப்போ 3 வச்சதுனால என்ன ஆகுனா, உங்களுக்கு இது கரெக்டாக இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
அந்த கயிறு வந்து எப்படி முறுக்கி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக ஆயிடுச்சு. பட் ஸ்டில் இது வந்து கொஞ்சம் பாலிகனாக இருக்குது கரெக்டாக, அந்த ஸ்மூத்னஸ் இல்லை இதில். ஸோ அதுக்கு என்ன பண்ணானா நாம இதில் வந்து சப் டிவைடு சர்ஃபேஸ்னு இருக்கும். ஸோ இதை எடுப்போம். இதை வந்து எங்கே போடணும்னா இந்த இடத்துல போடக்கூடாது. ஓகே, ஆக்சுவலாக நான் இதை வந்து ஒரு இது போட்டு வச்சுருந்தேன் பாக்ஸு. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜே கொடுக்குறேன். ஸோ இது என்னென்னா ரோப் ப்ரொஃபைல் கர்வ் அப்படின்னு போட்டுருவோம். இப்போ இந்த இடத்துல வந்து சப்டிவைட் சர்ஃபேஸை போடுவோம். ஏன்னா இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து கர்வு. ஸோ நீங்கள் கர்வ் டு மெஷ் மாதிரினா மெஷ் வந்து இந்த இடத்துல கர்வாக இருக்கிறது இந்த இடத்துல மெஷ்ஷாக மாறிடுச்சு. ஸோ மெஷ்ஷை தான் நம்ம வந்து இப்போ சப்டிவிஷன் சர்ஃபேஸ் போட போகிறோம். ஸோ நம்ம அதை போட்டோம்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு அது வந்து ஸ்மூத் ஆயிடும். இன்னும் ஸ்மூத் வேணும்னா ஷேட் ஸ்மூத்னு ஒன்று இருக்கும், செட் ஷேட் ஸ்மூத். இதை தூக்கி கடைசியில் போட்டிருக்கு, அவ்வளோதான். இப்போ ஷேட் ஸ்மூத் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இதில் வந்து நம்ம ஆக்சுவலாக இது கயிறு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கயிறு வந்து இதில் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஏதாவது தேவையில்லாத பார்ட்லாம் டெலீட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ கயிறு வந்து நமக்கு ஆக்சுவலாக ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, பட் இதில் வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அது என்னென்ன எக்ஸ்டர்னலாக கண்ட்ரோல் பண்ணால் என்னென்னா இந்த கயிறோட ரேடியஸ்ஸு, கயிறு வந்து திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கண்ட்ரோல் பண்ண மாதிரி பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா நாம் இதில் ஓகே இதில் வந்து இன்னொரு இது எடுப்போம், செட் கர்வ் ரேடியஸ். ஓகே, ஸோ இவன் ஆக்சுவலாக இருக்குது பட் ரொம்ப சின்னதாகிட்டு. ஸோ இது என்னென்னா இந்த ரேடியஸை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துவோம். ஸோ இது என்ன பண்ணணும்னா உங்களோட கர்வோட ரேடியஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். திக்னஸ் எவ்வளோ இருக்கணுங்கிறத வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, பட் இதில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா இதில் நான் ஒன்றுன்னு வைக்கிறேன் இப்போ. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆக்சுவலாக நம்ம கயிறு வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் இந்த ரேடியஸ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கயிறோட அந்த முறுக்காக இருக்குல்ல அந்த டில்ட்டு அதுவும் வந்து கொஞ்சம் கேவலமாகுது கரெக்டாக. ஸோ 1 இங்கே 3, அதாவது ரேடியஸ் வந்து 1 இருக்க போது சாம்பிள் கர்வ் 3 இருக்குது. ஸோ இந்த வேல்யூவில் தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த உங்களோட கயிறோட அந்த ஆக்சுவல் ஷேப் வந்து கரெக்டாக வருது கரெக்டாக. ஸோ இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராலாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அது என்னென்னா இந்த செட் ரேடியஸ் இருக்குல்ல, இதை தூக்கி இந்த குரூப் இன்புட்டில் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு அது வந்துடும். ஓகே, இங்கே குரூப்பில் வந்துட்டிங்கன்னா இந்த ரேடியஸ் இருக்குல்ல இதான் வந்து எக்ஸ்டர்னலாக கண்ட்ரோல் பண்ணுறது. அதாவது நீங்கள் அந்த குரூப் ஜாமெட்ரி நோட் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணாமலே நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இங்கே இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டர்னலாக வெளியே இருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது. பட் ஸ்டில் நீங்கள் என்னென்னா இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, ரேடியஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. ஆனால் நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டில்ட்டு வந்து கேவலமாகுது கரெக்டாக. ஏன்னா சைஸு கூட டில்ட்டு வந்து அதுக்கு ஏற்றாப்புல வந்து சப்பையாகிட்டே போகுது. ஸோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து 1ன்னு வச்சுருக்கோம், இங்கே 3ன்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த வேல்யூக்கு தான் வந்து அது கரெக்டாக வருது கரெக்டாக. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதே ரேடியஸ் இங்கே எடுத்துட்டு மேத் நோடு ஒன்று எடுங்க. ஸோ இதில் மல்டிப்ளிகேஷன் வேல்யூ போங்க, கொடுத்துட்டு இங்கே 3ன்னு செட் பண்ணிடுங்க. ஸோ அதாவது என்னென்னா நீங்கள் இங்கே 1 கொடுத்தீங்கன்னா அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே கொண்டு வரும். ஸோ இங்கே ஒரு பங்கு இருக்குது, இங்கே 3 பங்கு இருந்தால் தான் உங்களோட கயிறோட ஷேப் கரெக்டாக வரும் கரெக்டாக. இப்போ நான் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணால் வச்சுங்களேன் இப்போ கரெக்டாக ஆகுது. ஏன்னா அந்த எப்படி நம்ம உங்களோட ரேடியஸ் அதிகமாகுதோ அதுக்கு ஏற்றாப்புல வந்து உங்களோட இந்த டில்ட்டும் வந்து அதோட சேர்த்து அட்ஜஸ்ட் ஆகும். ஐ மீன் டில்ட்னா அந்த சாம்பிள் வந்து அதுக்கு ஏற்றாப்புல பிரியும், அதுக்கு ஏற்றாப்புல டில்ட் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இப்போ நமக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம கயிறு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம எப்படி இப்போ ஷேடிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஷேட் எடிட்டர் போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொன்று, நீங்கள் ஷேட் எடிட்டர் போகிறதுக்கு முன்னாடி மெட்டீரியலுக்கு இதை கொடுத்துருவோம். ஸோ இதில் அதே ஜாமெட்ரி நோடு வாங்க, வந்துட்டு இந்த இடத்துல செட் மெட்டீரியல் போவோம், இதில் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதில் அந்த மெட்டீரியல் நேமை கொடுத்துருவோம். ஸோ அந்த மெட்டீரியல் நேம் வந்து ரோப்புன்னே கொடுப்போம். ஓகே, இப்போ நம்ம என்னென்னா ஷேடர் எடிட்டர் போவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வேவ் டெக்ஸ்சர்னு இருக்கும். ஸோ அந்த வேவ் டெக்ஸ்சர் எடுப்போம். வேவ் டெக்ஸ்சர் எடுத்துட்டு நான் இதோட கலரை தூக்கி நான் இதில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து
டெக்ஸ்சர் கோஆர்டினேட்டு இதெல்லாம் நம்ம கொடுத்துருவோம். ஆனால் இது என்னென்னா ஆக்சுவலாக வேவ் டெக்ஸ்சர் என்னென்னா பிளாக்கு ஒயிட்டு கூட வரும். ஸோ அதுதான் வந்து வேவ் டெக்ஸ்சர். பட் இதில் என்ன பிரச்சனைன்னு நமக்கு நீங்கள் இதில் ஜெனரேட்டடு நார்மலு எதில் போட்டாலுமே வந்து அந்த கர்வோட கரெக்டான இதுக்கு வந்து அது வராது. ஓகே, ஏன்னா ஆப்ஜெக்டில் போட்டாலும் அது கரெக்டான இதுக்கு வராது. ஏன்னா இது வந்து யூவி அண்ட்ராப் பண்ணாத ஒரு 3D மாடல் கரெக்டாக. இப்போ நாங்கள் பாருங்கள், இது நான் வந்து 5க்கு பதிலாட்டு 1ன்னு வச்சு கணிப்போம். ஆக்சுவலாக இந்த வேவ் எப்படி போகணும்னா இங்கே இருந்து அங்கிட்டு போகிற மாதிரி தான் போகணும் கரெக்டாக. இங்கே இருந்து அப்படியே அங்கிட்டு போகணும். ஆனால் இது வந்து அப்படி போகலை. ஓகே, வேறு மாதிரி போகுது. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இதை நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. இதுக்கு போல் எங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நேராக ஜாமெட்ரி நோடு போவோம். போயிட்டு இங்கே சின்ன ஒரு செட்டப்பை மட்டும் நம்ம பண்ணணும். ஸோ அது பண்ணுனா உங்களுக்கு அந்த வேவ் டெக்ஸ்சர் வந்து அதுக்கு புரிஞ்சுக்கும். அது என்னென்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வேவ் வந்து அந்த ஷேப் போகணுங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கும். ஓகே, அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் அப்படின்னா என்னென்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே, அதோட எண்டிங் பாயிண்ட் இங்கே, அதோட கர்வோட பாத்து வந்து இங்கேருந்து இப்படியே வளைஞ்சு போகுது அப்படிங்கிறது அது புரிஞ்சுக்கும். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கேப்சர் அட்ரிபியூட் அப்படின்னு ஒரு நோடு இருக்குது. ஓகே, இந்த கேப்சர் அட்ரிபியூட். ஸோ அட்ரிபியூட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் பண்ணுறவங்களுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கும். ஒரு அது வேரியபிள்னு ஒன்று இருக்குது. வேரியபிள்னு என்னென்னா ஒரு வேல்யூ இருக்கும். அதை வந்து ஒரு வேரியபிளாக செட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10ன்னு ஒன்று இருக்குது. இந்த 10 ஏ அப்படிங்கிற வேரியபிளில் 10 நம்ம செட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ ஏ அப்படின்னா 10ன்னு அர்த்தம். ஓகே, 20 அப்படிங்கிற வேரியபிள் ஒரு நம்பரை வந்து பிங்கிற வேரியபிளை செட் பண்ணிடுவோம். ஸோ பி அப்படின்னா அதுக்கு 20ன்னு அர்த்தம். ஏன்னா 10, பின்னா 20. இப்போ சி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் என்னென்னா ஏயும் பியையும் ஆட் பண்ணால் அதுதான் சி, ஏயும் பியையும் கூட்டினா அதுதான் சி. அப்போ சிங்கிற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ வரும்னா ஏ ப்ளஸ் பி அப்படின்னா 10 + 20 30. ஸோ சிங்கிறது வந்து 30ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நம்பரையோ இல்லை ஒரு அது நம்பர்னு இல்லை ஒரு பேரோ ஏதோ ஒன்றுலாம் ஒரு வேரியபிள் வந்து நம்ம செட் பண்ணுறோம்ல அதுக்கு பிறகு வேரியபிள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் வந்து அட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இதில் இந்த அட்ரிபியூட்டில் வந்து எதை செட் பண்ண போகிறோம்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு இதோட ஃபேக்டர் வேல்யூ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகுதுங்கிறத வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், எப்படி நான் சொல்லி தரேன். ஸோ இந்த கேப்சர் அட்ரிபியூட் எங்கே போடணும்னா நீங்கள் இந்த வட்டமாக ஒரு 6 வட்டத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஜாமெட்ரி மூலமாக கொடுத்து இப்படி கொடுத்துருக்கீங்களா, இப்படி செஞ்சீங்களா ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை செஞ்சீங்களா பூ மாதிரி. ஸோ இந்த இடத்துக்கு இது வந்து கரெக்டாக அந்த ப்ரொஃபைல் கர்வுக்கு வரும். கர்வ் டு மெஷ் ப்ரொஃபைல் கர்வுக்கு வரும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா இதை நம்ம போட்டு விட்ருவோம். ஓகே, போட்டுட்டு இப்போ ஸ்ப்ளைன் பெராமீட்டர்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ப்ளைன் பராமீட்டரில் வந்து என்ன பண்ணோன்னா அதாவது ஸ்ப்ளைன் பராமீட்டர் என்னென்னா இது வந்து இந்த கர்வோட வளைஞ்சி போகிற அந்த பாத்தை வந்து அது ரீட் பண்ணி வச்சுக்கும். ஓகே, இந்த நோடு வந்து ஆக்சுவலாக இதில் நிறைய இது இருக்குது. அதோட லென்த் எவ்வளவு, இங்கேருந்து இங்கே வரைக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன. இண்டெக்ஸ் வேல்யூனா ஒன்றும் இல்லைங்க, இந்த இருக்குல்ல இதுதான் ஆக்சுவலாக இது இங்கே கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ என்னது, இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ, ஃபேக்டர், இதில் 0 எது 1 எது எத்தனை பாயிண்ட் சப்டிவைட் ஆகிருக்கு இதெல்லாம் வந்து அது நோட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த இதில் வந்து இந்த ஃபேக்டர்னு இருக்குல்ல இதை தூக்கி நம்ம இங்கே கொடுத்துருவோம். இந்த ஜாமெட்ரி கேப்சர் அட்ரிபியூட்டோட இதில் வந்து ஃபேக்டரை கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இதோட அவுட்புட்டை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா குரூப் அவுட்புட்டில் இப்படி எக்ஸ்டர்னலாக கொடுத்துருங்க. ஸோ என்ன வரும்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள் அவுட்புட் அட்ரிபியூட்ஸ். இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு நேம் கொடுத்துப்போம். நான் வந்து என்ன கொடுக்குறேன் rope_direction டைரக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். rope_direction இந்த நேம் அந்த பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது அவ்வளோதான், சிம்பிள். இதில் நமக்கு வேறு வேலை இல்லை. நம்ம மறுபடியும் ஷேட் எடிட்டருக்கே போயிடுவோம். போயிட்டு இதெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு இதில் வந்து அட்ரிபியூட்னு எடுங்க. அட்ரிபியூட் நோடு இருக்கும், எடுங்க. எடுத்துட்டு இதில் அந்த rope_direction அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் ஒன்றும் ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ இந்த வெக்டரை தூக்கி இந்த வேவ் டெக்ஸ்டில் கொடுங்க. கொடுத்துட்டு இதை தூக்கி இப்போ FACயை தூக்கி நம்ம பிரின்சிபல் BSTFல கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்கள் கர்வ் எப்படியெல்லாம் வளைஞ்சு உருண்டு வருதோ அதுக்கேற்றாப்புலேயே உங்கள் வேவ் டெக்ஸ்சர் வந்து வளைஞ்சு வரும். ஸோ இதை நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். 5 வேணாம், அது வந்து ஒரு 15 வைப்போம். 15 வேணாம், ஒரு 20 வைப்போம். ஓகே, வச்சுட்டு இந்த டிஸ்டார்ஷன் வேல்யூ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டீட்டெயில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் ஒரு மிக்ஸ் RGB எடுங்க, மிக்ஸ் கலர். முன்னாடி மிக்ஸ் RGBன்னு இருந்துச்சு பழைய வருஷனில், இப்போ மிக்ஸ் கலர்னு மாற்றிட்டாங்க. ஸோ அதனால தான் மிக்ஸ் RGBன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து 2 கலர் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த 2 கலர் என்னென்னா நான் உங்களுக்கு கலர் கோடிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, நான் டெக்ஸ்ட்டாக போடுறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கலர் என்னென்னா, ஓகே அதுக்கு முன்னாடி இதில் கருப்பு, இதில் வந்து பச்சை ரெண்டையும் வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு அவுட்புட் எப்படி வரும்னா காட்டுறேன். ஸோ அந்த இதில் கருப்பு எங்களை சிவப்பும் பச்சையும் வச்சேன். ஓகே, இதில் வந்து சிவப்பும் பச்சையும் நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த இதில் ஆக்சுவலாக இந்த இதில் கருப்பு இதில் வந்து கருப்பு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் உங்களுக்கு கருப்பு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் சிவப்பு வரும், வெள்ளை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் உங்களுக்கு பச்சை வரும். ஓகே, இதுதான் வந்து லாஜிக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் வர இடங்கள்லாம் சிவப்பு வருது, வெள்ளை வர இடங்கள்லாம் வந்து பச்சை வரும். ஓகேங்களா, அதுதான் வந்து அந்த மாஸ்க் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதில் ஒரு 2 கலர் வேல்யூ வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த கலர் வேல்யூ நான் வந்து நானே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கருப்பு வரக்கூடிய இடங்களில் வந்து உங்களுக்கு இந்த கலர் எக்ஸ் வேல்யூ போடுங்க. 6C5C4E இந்த கலர் வேல்யூ நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஓகே, அடுத்தது இன்னொரு கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா EF9D75 இந்த கலரை கொடுங்க. குட். இப்போ நமக்கு இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பம்ப் நோட் எடுங்க, ஒரு பம்ப் நோட் எடுங்க, எடுத்துட்டு ஒரு பம்ப் நோட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த FACயை தூக்கி நம்ம இந்த ஹைட்டில் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இந்த பக்கம் இந்த நார்மலை தூக்கி இதில் கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு டீட்டெயில் வந்துடும். என்னன்னா அந்த ஏற்ற இறக்கமான அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்துடும். இந்த ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த ரஃப்னஸை வந்து ஃபுல்லாக வச்சுருவோம். அதே மாதிரி ஸ்பெக்குலாரையும் வந்து மொத்தமாக தூக்கிடுவோம். இப்போ நமக்கு கயிறு வந்து ஆக்சுவலாக ரெடி ஆயிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும்னா என்ன பண்ணலாம்னா ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சர் ஒன்று எடுத்துக்கோங்க. வந்து ஆப்ஜெக்ட் கோஆர்டினேட் போடுங்க. போட்டுட்டு இதை தூக்கி இன்னொரு பம்ப் மேப் எடுங்க. இதை தூக்கி இந்த நார்மலில் கொடுத்துருவோம். ஓகே, இதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படி இருக்குங்கிறத வந்து நான் ஜஸ்ட் அவுட்புட்டில் பார்த்துக்கிறேன். ஒரு கலர் ரேம்ப் ஒன்று போடுறேன். ஸோ இதில் அவுட்புட் எப்படி இருக்குன்னா ஒரு கலர் ரேம்பை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். குட். இப்போ வந்து கயிறு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்குறது என்ன பண்ணோம்னா ஆம்பியன்ட் அப்ளூஷன் ஒரு நோடு இருக்கும். இதில் கலர் ரேம்ப் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, நான் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் இப்படி. ஸோ இது ஆம்பியன்ட் அப்ளூஷன் என்ன ஒன்றும் இல்லைங்க, எந்தெந்த இடத்துலாம் வந்து இந்த ஏற்ற இறக்கம் இருக்கோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நிழலை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஓகே, அதுதான் ஆம்பியன்ட் அப்ளூஷன். இப்போ இது அப்படியே எடுத்து இந்த பக்கம் ஒன்று போடுங்க. போட்டுட்டு இதை தூக்கி இங்கிட்டு கொடுப்போம். இதை தூக்கி இப்போ அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிடுவோம். இதோட கலரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா இது நீங்கள் ஸ்லோ ஆகத்தான் செய்யும். ஏன்னா நான் சொன்னோம்ல, இப்போ நீங்கள் இந்த ஜாமெட்ரினோட வந்து ஒரு நிறைய சர்க்கிளை வச்சு போட்டதுனால அதோட ஃபேஸ் பாலி கவுண்ட் அதிகமாகுது, அதனால் ஸ்லோ ஆகும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கயிறோட ஷேப் வந்து எப்படி இருக்குன்னு, உள்ளெல்லாம் உள்ள கலர்லாம் வந்து ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கலர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து கயிறோட டுட்டோரியல். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணான்னா இப்போ இதை நான் ஹைடு பண்ணிடுறேன். ஹைடு பண்ணிவிட்டு இன்னொரு கர்வ் வைக்கிறேன். பெசியர் கர்வ் வச்சுட்டு எடிட் மோடுக்கு போகிறேன். போயிட்டு இதில் ஜாமெட்ரி நோடு கொடுத்துக்கிட்டு அந்த ஜாமெட்ரி ரோப் ஜெனரேட்டரை போட்டுருவோம். இதில் போட்டுட்டு இந்த ட்ரா டூலுக்கு இதில் வந்துட்டு நீங்கள் இதை வரைஞ்சால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கயிறு வந்து வந்துடும். ஸோ இதான் வந்து ரோப் ஜெனரேட்டர் டுட்டோரியல். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ நேரம் ஆச்சு ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகி? ஒரு அரை மணி நேரம் தான் ஆகிருக்கு. பட் அரை மணி நேரத்தில் ஈஸியாக முடிச்சிட்டோம். இது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். இதில் நீங்கள் நிறைய இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ரேடியஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இன்னும் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டாக நம்ம பண்ணுற மாதிரி பண்ண முடியும். பட் பேசிக் ஒரு இன்புட்டோட நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கொடுக்குற மாதிரி ஒரு இது நம்ம செஞ்சாச்சு. இது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டுட்டோரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் செஞ்சு பாருங்கள். கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்ச நாள் வீடியோ போடுறதில்ல, ஊரில் இல்லாதனால. ஸோ அதனால் வியூஸ்லாம் கொஞ்சம் குறையுது. இது வரைக்கும் நான் இதில் வந்து ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான் எனக்கு பேமெண்ட்டே வந்துச்சு.
$100 இன்னும் $100 ஆகிறதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகும். ஓகேங்களா? நான் பேமெண்ட்டை பற்றி நான் கவலைலாம் படலை. ஏன்னா அதோட நான் நிறைய வேற ஒரு ஒர்க்கில் இருக்கேன். இது வந்து ஒரு ஹாபி மாதிரி தான் நான் பண்ணுறேன். ஸோ இது மூலமாக ஒரு 4-5 பேர் வந்து நாலேஜ் கெயின் பண்ணால் கூட எனக்கு அது சந்தோஷம் தான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் போட்டு விடுங்க. ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அதோட நம்ம சோஷியல் மீடியா லிங்க்லாம் சும்மா காத்தாடி தான் கிடக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஓவியம் சகத்துல்லா அப்பா. நன்றி. பாய்.